ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அவர் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நிச்சயமாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து இம்மட்டமாய் எத்தனையோ நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். எவ்வளவுக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்மையாக ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும். காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்பொழுதும் போல நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அப்பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் இல்லை, ஒரு உறுதி இல்லை. நம்ம ஒரு திகைப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பரிதபிப்பு, ஒரு திகில், ஒரு பயம், இப்போ நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்கு ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ளாக கடந்து போயிருப்பீர்கள். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று உங்கள் மத்தியில் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென். Taste and see the Lord is good. அந்த ஆண்டவர் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். How we can know the God is good? எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், God is good all the time. அப்படி எல்லா சூழ்நிலையிலையும், நமக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலையும் சரி, அல்லது நமக்கு ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை, ஒரு சவாலான சூழ்நிலை, ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். God is good என்று எப்பொழுதும் நான் சொல்லுவேன். இந்த ஆண்டவர் நல்லவர் என்பதை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? How we can know the God is good? எப்படி அப்படின்னாக்க, ஒரே ஒரு வழி, அவரை நாம் ருசிப்பதனால்தான். Taste and see. இதை தாவீது சொல்லுகிறார். தாவீதை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு நான் தியானத்தில் கொண்டு வருகிறேன். பிகாஸ் இஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர். அவர் நமக்கு பல விதத்தில் நம்மளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். ஆமென். சவால்களை சந்தித்த மனுஷன். அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 34:8 அருமையான ஒரு வேத வசனம், எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Oh, taste and see the Lord is good. Blessed is the man who trusts in him. கடந்த 2 நாளா அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது குறித்து நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். நம்ம நம்பிக்கையானது உலகத்தின் மீது அல்ல, உலகத்தார் மீது அல்ல, இந்த உலகத்தில் மீது இருக்கிற எந்த பொருள் மீதும் அல்ல, ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் என்று கடந்த 2 நாளில் உங்களுக்கு நான் இந்த தியானத்தில் சொன்னேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ஒரு பணம் வாங்குவோம்னாக்க
அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ மாம்பழம் சீசன். நான் பழம் வாங்குவதற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே இருக்கிற ஒரு மலாய்க்காரருடைய ஒரு பழ கடைக்கு போவேன். அங்கே நிறைய மாம்பழங்கள். ஆனால் அந்த பழம் ருசியான பழமா அல்லது புளிப்பான பழமா அதை பார்த்தா தெரியாது. அவர் உடனே நான் கேட்டேன் அவர்கிட்ட, இன்னும் இப்போ அமைச்சமான இந்த பழம் எப்படி ருசியான பழமா? உடனே அவர் என்ன செய்தார், ஒரு பழத்தை எடுத்து வெட்டி ஒரு துண்டை என்கிட்ட கொடுத்தார். இது எப்போதும் எல்லா பழக்கடையிலும் செய்வாங்க. உடனே அதை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ருசியாக இருந்தது. எனக்காகவும் கொஞ்சம் வாங்கிட்டு என் நண்பருக்காகவும் வாங்கினேன். அப்போ நான் வீட்டில் நான் யோசித்தேன், இந்த பழம் அங்கே சாப்பிட்டோம் நல்லா இருக்குது, இங்கே எப்படியோ. ஆனால் வீட்டில் வெட்டி சாப்பிட்டாலும் அந்த பழம் நல்ல ருசியாக இருந்தது. என் நண்பரும் கால் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வாங்கிட்டு கொடுத்த பழம் மாம்பழம் நல்ல ருசியாக இருந்தது. ஆமேன். அப்போ அந்த பழத்தை ருசி பார்த்து அது சுவையானது, அந்த டேஸ்ட் இஸ் குட். அதை டேஸ்ட் பண்ண பிறகு அந்த பழம் நல்ல பழம், ருசியான பழம், அந்த டேஸ்ட். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லுகிறோம். எப்போ தெரியுங்களா அந்த கடவுள் மேலே நமக்கு உண்மையாக நம்பிக்கை வரும்? அந்த கடவுளை நம்ம வாழ்க்கையில் ருசிக்கணும். we must taste him, that is good. அந்த கடவுளை நம்ம வாழ்க்கையில் ருசிக்காத வரையிலும் அவர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியாது, அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அநேக இடத்துல நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன், பல தேசங்களில் சாட்சி சொல்லியிருக்கிறேன் இயேசுவை குறித்து, இயேசு நல்லவர் என்று சொல்லி. ஏன் அந்த சாட்சியை சொல்ல முடிந்தது? பிகாஸ் ஐ டேஸ்ட் த லார்ட் இஸ் குட். நான் ருசித்த அந்த இயேசு நல்லவர். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நான் சாட்சி சொல்லுகிற ஒரு மத்தியில் இயேசு குறித்து சொல்லும் பொழுது, ஐயா இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்கிற இயேசு கிறிஸ்து ஏதோ நான் கேள்விப்பட்ட கடவுள் அல்ல, ஏதோ நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்த கடவுள் அல்ல, பைபிளில் நான் வாசித்த அந்த கடவுள் அல்ல, என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு கடவுள், நான் ருசித்த கடவுள். அவர் நல்லவர், அவர் உண்மையானவர், அவர் நல்லவராக இருக்கிறார் என்று நான் அறிந்ததுனால, நான் ருசித்ததுனால, அந்த நம்பிக்கையில், உறுதியில், நிச்சயத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் மட்டும் நல்லவராக இல்லை, யார் யார் வாழ்க்கையில் நான் அறிமுகப்படுத்தினோ அவருக்கு எல்லோரும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அந்த உறுதியில் நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லை என்றால், அவரை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்தராவிட்டால், ருசித்தராவிட்டால், நான் உங்ககிட்ட இந்த இயேசு குறித்து சொல்ல முடியாது என்று ஒரு ஆணித்தரமாக அவர் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள முடியும். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் ஒரு வகையில் ஏதோ ஒரு ருசித்துடுறீங்க. ஆனால் அந்த ருசியானது, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுபவித்த அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு ருசி, ஒரு தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறு எதின் மீது உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கடந்து போற சூழ்நிலை பேர்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் அறிவு கெட்டாது, உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் மேல் ஒரு உண்மையான நம்பிக்கை வையுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் போது 38:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. அவருக்கு பயப்படுகிற பயம்னாக்க அவர் வழியில் நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை, அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு அர்ப்பணித்து அவரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அவரை உயர்த்துகிற வாழ்க்கை. இப்படி நம்ம வாழ்க்கையை அந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு குறை இல்லை.
குறையில்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாய் உண்மையாய் அவர் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்கள் பிஸ்னஸ்க்கு கைட்டு சேர காரியங்கள் இன்னைக்கு நம்மளை சுற்றி குறையுள்ளது போல இருக்கலாம். ஆனால் அந்த குறைகளை அவர் நிறைவாக்குவார். இது உண்மைங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை பாருங்க, 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good things. சிங்கக்குட்டிகள் பட்டினி கடந்து தாழ்ச்சி அடையும். சிங்கக்குட்டிகள், காட்டுக்கே ராஜா, அதனோட குட்டிகள் கூட சாப்பாடு இல்லாமல் பட்னி கடந்து சோர்ந்து போகும், பட்னியில போகும். ஆனால் அந்த கடவுளை தேடுகிறவர்கள், அந்த இயேசு கிறிஸ்து மேல் உண்மையாய் நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்திருக்கிறவர்கள், அவர் முடியாத, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், என் இயேசு நல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் நான் ருசித்து இருக்கிறேன், இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக, ஒரு உறுதிக்குள்ளாக நீங்க வரணும். ஆமென். நிச்சயமாக அவர் சகலத்தை விடுவிப்பார். ஆமென். இங்க நாகும் என்ற புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் நாகும்ல வாசிக்கும் பொழுது, அங்க இந்த நாகும் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் ஜனங்களுக்கு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்கிலீஷ்ல, the Lord is good, a stronghold in the day of trouble, and he knows those who trust him. ஆண்டவர் நல்லவர். நம்ம ஆண்டவர், நீங்க ஆராதிக்கிற உங்க தேவன், உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் நல்லவர். ஆமென். அவர் நமக்கு ஸ்திரமான ஒரு பட்டணமாக இருக்கிறார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, கஷ்டத்தின் காலத்தில், நிச்சயமில்லாத காலகட்டத்தில், இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கலாம், ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், அதிலிருந்து தப்புவிப்பார். இது உண்மை. அவரை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் சொல்ல, I know and he knows those who trust him. அவர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யார் அவர் நம்பி இருக்கிறாங்க அவருக்கு தெரியும். அவர் நம்புகிற மனுஷனை அவர் அறிவார். ஐயோ, இந்த மகள் என்னை நம்பி இருக்குது, ஐயோ இந்த மகன் என்னை நம்பி இருக்கிறான். அப்ப அந்த கடவுள், நீங்க அவர் நம்பி இருக்கிறத அறிந்திருக்கும் போது எப்படி அவர் உங்களை கைவிட முடியும்? எப்படி அவர் உங்களை கடந்து போக முடியும்? முடியவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன். ஆமென். இந்த நாள்ல முழு நம்பிக்கையோடு அந்த கடவுளை ஆராதிங்க. இந்த நாள்ல முழு நம்பிக்கையோடு கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிரதான ஒரு ரட்சிப்பை நீங்க காண்பீர்கள். அவர் உங்களை நடத்துகிறத நீங்க காண்பீர்கள். அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க அவர் நம்பி இருக்கிறத அவர் கடவுள் பார்க்கணும். நீங்க அவர் நம்பி இருக்கிறத அந்த உங்க இருதயத்துல அவர் நம்பி இருக்கிறத அவர் பார்க்க வேண்டும். அதுதான். ஆமென். இன்று அவர் அதை பார்க்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? ஆண்டவரை, எல்லா கண்களும் மூடுங்க, உங்களை கைகள் அப்படியே உயர்த்துங்க கர்த்தர் முன்பாக. இப்ப நீங்க கர்த்தரை நம்பும்படியாய், அந்த நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வரும்படியாய், நீங்க நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தை நீ பார்க்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இன்னும் யார் உன்னை நீ நல்லவர் என்பதை ருசிக்காம இருக்கிறாங்களோ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ நன்மை செய்கிறவர் என்பதை அவர் காணட்டும். இப்பொழுதும் ஒரு ஊழியக்காரனாக
ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கேட்ட ஒரு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, இவள் இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை நீ விதைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்பிக்கை ஸ்திரப்படுத்தும்படியாய், உன்னையே நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இவர்கள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த நாள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நன்றி தகப்பனே. எல்லாவல்ல இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று, இன்றும், என்றும் மாறாதவர். நிச்சயமாக இந்த வார்த்தையின் பிரகாரம், அவருடைய வசனத்தின் பிரகாரம், அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று உங்கள் இருதயத்தில் அவரையே நீங்கள் நம்பி இருக்கிறதை அவர் பார்க்கட்டும். நீங்கள் அவரை ருசித்திருக்கிறீர்கள். அந்த கர்த்தர் நல்லவர். ஆமேன். உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ. ஆமேன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட்.